ராகு கேத்து என்ற இந்த 2 கிரகங்களுக்குள்ள சூரியன், செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் மாட்டின்னு இருக்கிறது அப்படிங்கிறது கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இப்போ வரப்போகிற ஆடி மாதத்துலலாம் இதெல்லாம் நிறைய கிரக சேர்க்கைகள் தெரியறதுனால நாம் என்ன பண்ணலாம், பேரிடர்கள் ஏற்படும் அப்படிங்கிறது அது ஒரு ஜோதிட விதி. ஏற்படணுன்றது இல்லை, ஏற்படலாம் அப்படின்றத காமிக்கிறதுனால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற பிள்ளையார் கோயில் போய் பிரதட்சிணம் பண்ணிட்டு வரலாம். வெளியூர் வெளிநாடுகளில் நம்ம பிரயாணம் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம யாத்ரா தானம்னு கொடுக்கலாம். இந்த யாத்ரா தானம் அப்படின்னாக்கா பத்திரமா ஊருக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வரதுக்கு தான் அதுக்கு அந்த யாத்ரா தானம் உதவி செய்யும். இந்த யாத்ரா தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்லாம் பண்ணுறார்கள் இல்லையா, அவளையே கூப்பிட்டு நம்ம வெத்தலை, பாக்கு, பழம், அரிசி, பருப்புகள், வஸ்திரங்கள், பால், தயிர் இந்த மாதிரியா உணவு உடை எல்லாம் அவளுக்கு கொடுத்து அவள் நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு அவகிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. அவள் சங்கல்பம் பண்ணி அதை வாங்கிப்பா, நாம் நன்னா போயிட்டு நல்லபடியாக வருவோம். இது யாரையும் பயமுறுத்துறதுக்கோ யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ நான் இதை சொல்லலை. ஜோதிட ரீதியாக அது தெரியறதுனால நாம் வெளியூர் வெளிநாடு அப்படின்னு நாம் போகும்பொழுது இந்த யாத்ரா தானத்தை நாம் பண்ணிவிட்டு போகலாம். எப்போவுமே ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூரமாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போய் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு பகவானை வேண்டிட்டு வரலாம். நம்ம நாட்டுக்கு கெடுதல் வரா மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட எந்த நாட்டில் கெடுதல் வந்தாலும் நம்ம குழந்தையோ குட்டியோ உடனே பிறப்போ யாராவது எங்கேயாவது நம்ம இருந்துருந்தால் கூட நமக்கு மனசு கஷ்டமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பரிகாரங்களை பண்ணிட்டு வரலாம்.